Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குடியரசு தின விழாவை ஒட்டி பாதுகாப்பு வளையத்திற்குள் தலைநகர் டெல்லி. செங்கோட்டையை சுற்றி 4000 கட்டடங்கள் மீது கண்காணிப்பு வீரர்கள் நிறுத்தம். குடியரசு தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. மோதல்கள் நிறைந்த உலகில் இந்தியா அமைதியை பரப்புவதாக பெருமிதம். ஐந்து பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன், பாலிவுட் நடிகர் தர்மேந்திராவுக்கு அங்கீகாரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமிக்கு பத்மபூஷன். சமூக சேவைக்காக ஈரோட்டைச் சேர்ந்த மயிலானந்தனுக்கும் விருது அறிவிப்பு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரனுக்கு பத்மபூஷன் விருது. நடிகர் மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் உள்ளிட்ட 13 பேருக்கு அங்கீகாரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 13 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. சென்னை IIT இயக்குநர் காமகோடிக்கும் பத்மஸ்ரீ. கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. நடிகர் மாதவனுக்கும் பத்மஸ்ரீ விருதை அறிவித்தது மத்திய அரசு. விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக சக்ரா விருது அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வழிநடத்திய பெண் அதிகாரி சோஃபியா குரோஷிக்கும் விருது அறிவிப்பு. இந்திய பொருட்கள் என்றாலே உயர்தரமானவை என்ற எண்ணம் உலகெங்கும் உருவாக வேண்டும். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் உற்பத்தியாளர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். தேர்தல் சீசன் வந்தாலே பிரதமர் மோடியின் வடைகள் வந்துவிடும் என முதல்வர் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்கள் தந்த தோல்விகள் மறந்துவிட்டதா என்றும் கேள்வி. இந்த முறை வந்தார் வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டுட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. வாழ்க்கை முழுக்க கால்களையே பார்த்திருக்கும் அடிமைகளுக்கு சூரியன் எப்படி தெரியும்? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி மீது முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. பழனிசாமி வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். கால் பங்கு வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுகவுக்கு இதுதான் இறுதி தேர்தல், இனி எப்போதும் திமுக ஆட்சிக்கு வராது எனவும் பேட்டி. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 1/4 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. எந்த சதி அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டேன், அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகும் ஆள் அல்ல என நிர்வாகிகள் மத்தியில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா?
இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? திமுக அதிமுக இரண்டையும் கடுமையாக சாடிய விஜய், தீய சக்தி, ஊழல் அடிமை சக்தி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பேச்சு. இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் ஊழல்தான். ஊழல் அடிமை கட்சி என விஜய் விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக கடும் தாக்கு. பிளாக்கில் டிக்கெட் விற்று பல கோடிகள் கண்ட விஜய் தான் ஆக பெரும் ஊழல்வாதி என அதிமுக குற்றச்சாட்டு. தனது திரைப்படம் வெளியாக வேண்டுமென 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்தவர் விஜய் என்றும் விமர்சனம். அடுத்தடுத்து விலகும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள். விஜய் முன்னிலையில் தவேகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன். பணி நிரந்தரம் கோரி சென்னையில் காந்தி மண்டபம் முன்பு சிறப்பு பயிற்றுனர் ஆசிரியர்கள் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர். பணி நிரந்தரம் வழங்கிடு, 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 EPF-ஐ வழங்கிடு. நாமக்கலில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை ₹5.15 நிர்ணயம். 3 நாட்களில் 15 காசுகள் விலை உயர்வு. காற்று மாசுவால் ஆரோக்கியம், பொருளாதாரத்தின் மூலம் பெரும் விலையை கொடுக்கிறோம். குழந்தைகள், முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேதனை. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. பல்லாவரம், பொழிச்சலூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை. காஷ்மீரில் நாளுக்கு நாள் தீவிரமடையும் பனிப்பொழிவு. ஸ்ரீநகர், ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை தொடர்ந்து 3வது நாளாக மூடல். அமெரிக்காவின் பெரும்பகுதியை உறைய வைத்துள்ள பனிப்புயல். கோடிக்கணக்கானோரின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தொடரை கைப்பற்றி அசத்தல். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.